ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சைனீஸ் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சைனீஸில் சாவ் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள் சாவ் மெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கேரட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்படி முட்டைக்கோஸை கட் பண்ண போகிறோம். பிக் நைஃப்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்கள். கையில் பற்றாமல் பிகினர்ஸ்க்கெலாம் கையில் பட்டுரும். ஸோ பார்த்து கட் பண்ணணும். இதில் இந்த தடிமனான பகுதியை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அது சீக்கிரமாக வேகாது. நீங்கள் சாலடே பண்ணுறீங்கனாலும் அந்த தடிமனான பகுதி தேவைப்படாது. பொரியல் பண்ணுறீங்கனாலும் அது தேவைப்படாது. கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அந்த வேர் மாதிரி இருக்கிற பகுதியை, தடிமனாக இருக்கிற பகுதியை. இந்த முட்டைக்கோஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. அவைலபிளாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லை. ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த வெள்ளை கலரில் இருக்கும் கீழே தடிமனான பகுதி, அதை கண்டிப்பாக நீங்கள் கீறி விட்டுக்கணும். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கேரட்டு, முட்டைக்கோஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாயில் ஆகிட்டுருக்கு. அதில் நான் எனக்கு தேவையான நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிக்கலாம். இது சைனாவில் வாங்கினது. இது ரைஸ் நூடுல்ஸு இல்லை வீட் நூடுல்ஸு அப்படிலாம் கிடைக்கும். நம்ம இந்தியாலையும் கிடைக்கும். ஸோ நூடுல்ஸ் தனியாக வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், மேகி இல்லை அது பண்ணி கொடுக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொதிச்சிருச்சு. நூடுல்ஸ் 2 மினிட்ஸ் மேலே கண்டிப்பாக வேக வைக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம கொதிச்சிட்ருக்கிற வாட்டரில் தான் போட்டிருக்கோம். அதனால் 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணால் போதும். இந்த மாதிரி சாப்ஸ்டிக்கு இல்லை நீங்கள் பெரிய கரண்டி இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. அந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்ட போகிறோம். சூடான தண்ணியில் கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா, இதை கூலான வாட்டருக்கு நம்ம மாற்ற போகிறோம். மாற்றிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் பெர்ஃபெக்டாக வரும். வடிகட்டிடணும். அடுத்து நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றிட்டு கேரட் ஆட் பண்ணுறோம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. காய்கறி ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். உப்பு எதுவுமே சேர்த்து வதக்கக்கூடாது. வதக்குனீங்கன்னா அது ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் தண்ணி விட்டுட்டு வரும் இல்லையா, அது பொரியலுக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாயிரும். இது ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி உப்பு சேர்க்காம தான் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். 2 மினிட்ஸ் மட்டும் வதக்குனா போதும். அது வெந்துடும் ஹை ஃப்ளேமில். ஆனால் பார்த்து அடி பிடிச்சிடாமல் பக்கத்துலேயே இருந்து பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம். எண்ணெயும் கம்மியாக ஊற்றிருக்கோம். கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம முட்டைக்கோசையும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. மறந்துடாதீங்க, உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிரும். கேரட்டும் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியனை நான் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா சமமாக வேகிற மாதிரி பரப்பி விட்டுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறோம் அடிக்கடி, அதனால் கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், நல்லா இது குக் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும் ஈக்குவலாக. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸில் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும், ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸுங்கிறதுனால. அடுத்து ஒரு பேனில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நூடுல்ஸை ஃப்ரை பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதையும் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் பெருசான பாத்திரம் இருந்தால் பரவாயில்ல, பெரிய பாத்திரம் இருக்கும்ல பேனு, அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. என்கிட்ட சின்னதாக இருக்குது. ஸோ நான் இதில் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ சாப்ஸ்டிக்கு இல்லை கரண்டி வச்சு பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸும் சாஸு ஒரு டீஸ்பூனு சோயா சாஸு, 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு முடிஞ்சது. அவ்வளோதான். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி இந்த நூடுல்ஸு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு கூட கிடைக்காது. மேகியெல்லாம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், அதில் ஏதோ மசாலா ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். சோயா சாஸும் உப்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஒருத்தருக்கு கொஞ்சமாக சாஸ் ஊற்றினா தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நிறைய ஊற்றினா பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க திருப்பி. சூப்பர் டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் உப்பு ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறணும். கிளறப்போ கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். பட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் எழுதுங்க. பாய்.